திருக்குறள் மாநில நூல் என்று கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த புலனத்தை தொடங்கி மிக சிறப்பான அமைவில் நடத்தி செல்கின்ற திருக்குறள் தூதர், திருக்குறள் ஆய்வறிஞர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு அதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்னூட்டம் அளிக்கவும் இந்த இணைப்பை இணைத்து சான்றோர் பெருமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அசோகன் ஐயா அவர்களையும், பின்னூட்டம் அளிக்க இருக்கின்ற டென்னிஸ் ஐயா அவர்களையும் நான் வணங்குகின்றேன். நம்முடைய கந்தன் ஐயா அவர்கள் எல்லா புலனத்திலும் திருக்குறள் செய்தி என்றாலே, திருக்குறள் உரை என்றாலே அங்கு முதன்மை நிலையில் நின்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் அந்த தனிச்சையாக பேசிக்கொண்டிருக்கும் அந்த செயலை எண்ணி வியக்கின்றேன். அவருடைய ஆர்வம் அதன் வழி தெரிகின்றது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மையார்கள் ஏதேனும் ஒரு தலைப்பில் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற அமைவில் ஒரு திருக்குறள் உரையாற்றுங்கள் என்று கேட்டார்கள். நான் 6 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்பு தொடர்ச்சியாக ஒரு 18 புலன்களின் வழியாக திருக்குறள் நடத்த இருப்பதால் எனக்கு நேரம் கிடைக்காதமா என்று கூறினேன். இருந்தாலும் அம்மையாருடைய அந்த சொல்லுக்கு இணங்கி 7 மணிலிருந்து 8 மணி வரை 4 திருக்குறள் மாணவர்களை, அரசு விருது பெற்ற மாணவர்களை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த இணையத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஒரு மாறுபட்ட தலைப்பு தான். சிலரை முகம் சுளிக்க வைக்கின்ற ஒரு தலைப்பு தான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. இருப்பினும் எல்லோரும் முகம் சுளித்து அந்த காமத்து போலை புறந்தள்ளி கொண்டே சென்றால் அந்த காமத்து போலில் என்னதான் இருக்கின்றது, என்ன செய்தியைத்தான் திருவள்ளுவர் உணர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லவா? அந்த காமத்து போலில் இருக்கின்ற செய்திகள் எங்கனும் இளைய தலைமுறைக்கு, இளைய காதல் தலைமுறைக்கு பயன்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் எடுத்தேன். நான் எல்லா இடங்களிலுமே ஒரு ஆய்வு கட்டுரை என்று வருகின்ற போது, பன்னாட்டு கருத்தரங்கம் என்று வருகின்ற போது, இலக்கிய ஆய்வரங்கம் என்று வருகின்ற போதும் நான் காமத்துப்பாலை தான், திருக்குறளில் காமத்துப்பாலை தான் எடுத்து அதில் இருக்கின்ற தூய்மையை நான் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அந்த அமைவில் தான் இன்றைய ஆய்வரங்கிற்கும் நான் கொண்டு செல்கின்றேன். மதுரையில் கடந்த காலத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் மகாதேவன் ஐயா அவர்கள், மாண்பமை மகாதேவன் ஐயா அவர்கள். மகாதேவன் ஐயா அவர்களிடமிருந்து ஒரு இளைஞர்கள் ஒரு தவறான ஒரு செயல் குற்றத்திற்காக நீதிபதி இடத்திலே வருகின்றார்கள். இந்த இளையவர்களை பார்த்து இவர்கள் மனம் மாற வேண்டும் என்றால், இவர்கள் ஒரு மடைமாற்றம் கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் அறத்தின் வழி செல்ல வேண்டும் என்றால், இவர்களுக்கு திருக்குறள் தான் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். திருக்குறள் இவர்கள் கற்பதனால் இவர்கள் நல்ல வழியில் செல்வார்கள் என்பதை அறிந்து ஒரு செய்தியினை அரசுக்கு அனுப்புகின்றார். மாணவர்களுக்கு, பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திருக்குறள் பாடப்பகுதியாக புகட்ட வேண்டும் என்று கூறினார். அந்த அமைவில் அவருடைய ஆணையை ஏற்று தமிழக அரசு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் திருக்குறள் தமிழ் பாடப்பகுதியில் 3 பருவத்திற்கும் 15 அதிகாரங்கள் என்று 50 அதிகாரங்கள் ஒதுக்கினார்கள். 50 திருக்குறள் என்று 3 பருவத்திற்கு 150 குறள் ஒதுக்கினார்கள். அப்படி ஒதுக்கி நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த செயல்பாட்டில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் சேர்த்தார்களே தவிர காமத்துப்பாலை சேர்க்கவில்லை. ஏனென்றால் காமத்துப்பால் இளங்கலை மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும், இன்றைய உயர்நிலை மாணவர்களுக்கும் மேல்நிலை மாணவர்களுக்கும் அது தேவையில்லை என்று புறக்கணித்தார்கள். அதே நேரத்தில் நாம் 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை என்ற அதிகாரத்தையும்
வரவின் மகளிர் என்ற அதிகாரத்தையும் பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்தையும் நீக்கம் செய்தார்கள். நான் அதனை ஏன் என்று நான் அந்த நீக்கம் செய்த சான்றோர் பெருமக்களை அணுகி கேட்டதற்கு, அது வேண்டாம், அது தவறான பாதையில் மாணவர்களை கொண்டு செல்லும் என்று அவர்கள் கூறினார்கள். நான் உடனே சொன்னேன், ஏன் நீங்கள் தவறான பாதையில் கொண்டு செல்லும் என்ற ஒரு தவறான கருத்தை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள்? அந்த பெண்ணில் விழியாமையும் வரைவின் மகளிரையும் பெரியாரை பெண் வழி சேரல் என்ற அதிகாரத்தையும் தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் நடத்த வேண்டிய மிக மென்மையான முறையில், பக்குவமான முறையில், மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் நடத்தினால் மாணவர்கள் பண்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை நான் முன்வைத்தேன். அதற்கு அவர்கள் சரி என்று தலையாட்டிவிட்டு சென்றார்கள். அதன் பிறகு நான் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியின் போது, ஒரு மாநாட்டின் போது மகாதேவன் ஐயா அவர்களோடு எனக்கு உரையாட வாய்ப்பு கிடைத்தது. ஐயா அவர்களிடம் கூறினேன், ஐயா, தாங்கள் உத்தரவுப்படி இளைய தலைமக்களை, இளைய தலைமுறையினரை வள்ளுவர் வழியில் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் அறிவித்து பாடப்பகுதியில் புகுத்தினீர்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு தமிழாசிரியரும் அந்த 150 திருக்குறளை பாடமாக நடத்தவில்லை இல்லையா? அந்த மனப்பாட பகுதிக்குரிய திருக்குறளை மட்டுமே கூறி, எந்த வினா வரும் என்று தெரிந்து அந்த வினாக்குரிய பதிலை மட்டுமே கூறி வருகின்றார்களே தவிர இந்த 150 நாம் எவருமே தொடவில்லை என்று நான் கூறினேன். அவர் அதிர்ந்து போனார். அதிர்ந்தபடி, எப்படி நீங்கள் அதை சொல்கின்றீர்கள்? ஐயா, நானும் பல வகுப்புகளுக்கு, பல பள்ளிகளுக்கு நான் சென்று கணித்து வருகின்றேன். அதில் எந்த ஒரு பள்ளியிலும், எந்த ஒரு தனியார் பள்ளியிலும் இந்த வகுப்பினை நடத்தியதாக மாணவர்கள் கூறவில்லை என்று கூறின. அவர் உடனே சென்று நான் அதற்குண்டான முயற்சியை எடுக்கின்றேன் என்றால் எடுத்தார்கள். ஆனால் இன்னும் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தவில்லை. குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகளில் அதை பற்றி கண்டு கொள்ளவும் இல்லை. இந்த நிலைமையில் தான் இன்று திருக்குறள் இளைய தலைமுறையிடையே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் என்னவென்றால், இந்த பெண்ணில் விழியாமை, பெண்வழி சேரல், வரவின் மகளிர் என்ற அதிகாரத்தில் வருகின்ற அந்த கருத்தோவியங்களை 10ஆம் வகுப்பு மாணவர்களும், 11ஆம் வகுப்பு மாணவர்களும், 12ஆம் வகுப்பு மாணவர்களும் அறிந்தால், தெரிந்தால், புரிந்தால், உணர்ந்தால் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து அவர்களை பிறவு கொள்ளாமல் நீக்கம் செய்ய ஒரு வாய்ப்பு கலனாக அமையும். அதன் பிறகு இளங்கலை சென்றால், இளங்கலையிலே வருகின்ற மாணவர்களுக்கு அப்பொழுதுதான் இந்த காதல் என்ன என்பது உணர்வு, அந்த காதல் என்ன என்பதை புரிதலுக்கு அவர்கள் ஆட்படுகின்றார்கள். இனம் புரியாத உணர்வுக்கு, இனம் புரியாத ஒரு இன்பத்திற்கு, இனம் புரியாத ஒரு தொடுதலுக்கு ஆசைப்பட்டு பிறழ்வு கொள்கின்றார்கள். அந்த நிலையில் இந்த காமத்துப்பாலில் வருகின்ற களவியல் அதிகாரத்தை கொண்டு சென்றால், காதல் என்ன என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்தினால், அது நன்றாக அவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் அளவிற்கு மிக மென்மையான முறையில் நாம் தெளிவுபடுத்தினால், மாணவர்கள் ஒரு அறம் சார்ந்த நிலையில், ஒரு சகோதர தத்துவ மனநிலையில் மாணவர்கள் பழகுவார்கள். இந்த காமத்துப்பாலில் களவியலில் 7 அதிகாரங்களை வைத்திருக்கின்றார்கள். அது பகுத்தவர்கள், அதனை தொகுத்தவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது தகை உணங்குறுத்தல், குறிப்பு அறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்து உரைத்தல், காதல் சிறப்புரைத்தல், நாணு துற உரைத்தல், அலர் அறிவுறுத்தல் என்று 7 அதிகாரங்களை பகுத்திருக்கின்றார்கள். அதை அப்படியே நடைமுறை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில உரையாசிரியர்கள் இதில் வருகின்ற 3 அதிகாரங்களை நீக்கம் செய்திருக்கின்றார்கள். இந்த 3 அதிகாரங்களை நாம் காணுகின்ற போது, அது படித்து உணர்கின்ற போது, அது களவியலுக்கு உரியது அல்ல, காதல் மனம் புரிந்த தலைமக்களுக்கு, இல்லற தலைமக்களுக்கு உரியது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்துரைத்தல், காதல் சிறப்புரைத்தல் என்ற 3 அதிகாரங்களும் இல்லற தலைமக்கள் கூடி மகிழ்ந்த செயலை
கூடி மகிழ்ந்த ஒரு இன்பத்தை அவர்கள் உரைத்திருப்பதாக திருவள்ளுவர் அமைத்திருக்கின்றார். அதுவும் மென்மையான அமைவில். இந்த மென்மையான அமைவில் ஏன் கொண்டு வருகிறேன் என்றால், திருவள்ளுவர் படித்த காமத்துப்பாலில் உடல் உணர்ச்சிக்கு ஆட்படாமல், உடல் உணர்ச்சியை தூண்டும் அளவிற்கு கொண்டு செல்லாமல், உடல் உணர்ச்சியை முற்றிலும் நீக்கம் செய்து உள்ளத்தில் அளவிலான உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, உள்ளத்தில் அளவிலான இன்ப உணர்வுக்கு இடம் கொடுத்து, மிக துல்லியமாக, மிக நுணுக்கமாக, விழிப்புணர்வோடு நின்று செயலாற்றிருக்கின்றார் திருவள்ளுவர். எங்குமே காமத்துப்பாலில் உடல் உணர்ச்சிக்கு எங்குமே இடம் சாராமல் மிக மென்மையான முறைமையில் காமத்துப்பாலில் உள்ள உணர்வுக்கு, உள்ள அந்த புணர்ச்சிக்குத்தான் இடம் அளித்திருக்கின்றார் திருவள்ளுவர் என்பதை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், தெளிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் ஒரு சில பேராசிரியர்கள், ஒரு சிலர் முனைப்பட்ட படித்து சான்றாண்மை மிக்கவர்கள் எல்லோருமே திருக்குறள் என்று வருகின்ற போது திருக்குறள் கையில் எடுத்து அறத்தை படிக்கின்றார்கள், பொருட்பாலை படிக்கின்றார்கள். ஆனால் காமத்துப்பாலை படிப்பதில்லை, காமத்துப்பாலை தவிர்த்து வருகின்றார்கள். காமத்துப்பாலை ஏன் தவிர்க்கின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. படிக்காமலேயே அது காமத்துப்பால், அது நான் தொடவில்லை, ஐயோ வேண்டாம் காமத்துப்பால், ஐயோ அது நான் படிக்கவே இல்லை, அதை நான் தொடவே இல்லை என்று கூறுகின்றார்கள். சான்றாக ஒரு குறளை மட்டும் நான் உங்களிடம் பதிய செய்கின்றேன். கல்வி, கல்லாமை, அறிவுடைமை, கேள்வி என்ற பெரியாரை துணைக்கோடல், சொல்வன்மை என்ற பல நிலைகளில் அறிவு சான்ற, அறிவு பெறுகின்ற நிலையை திருவள்ளுவர் அறிவுறுத்துகின்றார். முதன்மை அதிகாரத்திலேயே திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற ஒரு குறளில் இந்த கல்வி அறிவு என்பது வாளறிவு பற்றது, மிகவும் பரந்துபட்டது, விரிந்துபட்டது, உயர்ந்தப்பட்டது, ஆழ்ந்தப்பட்டது, அதற்கு எல்லையே இல்லை, அதனை யாரும் தொடவும் முடியாது, யாரும் அணுக முடியாது, ஓர் அளவிற்குதான் அணுகி செல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையில் கல்வி அறிவு பெற்ற சான்றோர்களை நாம் பின்பற்றி செல்ல வேண்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் கல்விக்கு அழகு என்று கூறுகின்றார். அத்தகைய நிலையில் திருவள்ளுவர் காமத்துப்பாலிலே ஒரு குறளில் கூறுகின்றார். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் சிறிதோறும் சேழை மாற்றின்று. அரிதோறும் அறியாமை, நீ அறிய அறிய, நீ படிக்க படிக்க, நீ கற்க கற்க உனக்கு அறியாமைதான் மிகுந்து கொண்டே செல்லும் என்று கூறிய திருவள்ளுவர் இந்த கல்வி அறிவுக்கு இறுதி முடிவாக, இறுதி தீர்வாக காமத்துப்பாலிலே வைக்கின்றார். அதனை போன்றுதான் திருவள்ளுவர் ஒவ்வொரு செய்திக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு வினைக்கும் காமத்துப்பாலில் இறுதி தீர்ப்பாக சில குறட்பாக்களில் அமைத்திருக்கின்றார். அந்த அமைவில் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் கலங்கப்பட்டு போன காதல் சோடிகளும் உண்டு, நல்ல தூய்மையான காதல் தலைமக்களும் உண்டு, நல்ல பண்பட்ட தலைமக்களும் உண்டு, கலங்கப்பட்டு போய் பெற்றோர்களையும் சமுதாயத்தையும் சீர்குலைத்த காதல் தலைமக்களும் உண்டு. அத்தகைய நிலையை மாற்றி புதியதொரு தலைமக்களை, புதியதொரு புதுமையான தலைமக்களை புதிய பாதையில் அழைத்து சென்று ஒரு புதுமையான தலைமக்களை, ஒரு தூய்மையான தலைமக்களை கல்வியியல் காலத்திலேயே அறிமுகம் செய்கின்றார். அந்த அறிமுகம் செய்கின்ற போது இந்த இன்றைய இளைய தலைமக்கள், இளைய தலைமுறையினர் தகை அணுங்குறுத்தல், குறிப்பு அறிவுறுத்தல், நாண துறை உரைத்தல், அலர் அறிவுறுத்தல் என்ற இந்த 4 அதிகாரங்களை மட்டும் அவர்கள் கற்றால் அவர்கள் மனம் பண்படும், அவர்களுடைய மனம் தூய்மை அடையும், அவர்களுடைய மனம் ஒரு தவறான புரிதலுக்கு செல்லாமல் நல்ல புரிதலுடன், ஒரு சகோதர மனப்பான்மையுடன், எங்கே எந்த இடத்தில் யாருக்கு யாரை நாம் தேர்வு செய்ய வேண்டுமோ அந்த தேர்வில் வெற்றி பெறுவார்கள், காதல் கொள்வார்கள் என்ற நிலையை உருவாக்கம் செய்வார்கள். அதை விடுத்து நாம் அவர்களை தனித்து விடுத்தோமானால், இந்த 4 அதிகாரத்தை நாம் மாணவர்களுக்கு கற்பிக்காமல் சென்றால் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த
பாலியல் பிறவுகள், பாலியல் வன்கொடுமைகள், 3 வயது குழந்தைகளையும் 80 வயது கிழவியும் காமத்திற்கு ஆட்பட்டு வன்முறை செய்கின்றார்களே, அதனை நாம் தவிர்க்க முடியும். இன்னொன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குறள் கற்பித்தால் அவர்கள் தூய்மை அடைவார்களா என்றால் உறுதியாக உறுதிட்டு கூறுகின்றேன், திருக்குறள் கற்றவர்கள் புனிதமானவர்களாக மாறுவார்கள், தூய்மையுடையவர்களாக மாறுவார்கள், அவர்கள் பண்படுவார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள் தான் அதை கற்காமல், அதை கற்றுக் கொடுக்காமல் தவிர்த்து வருகின்றார்கள். அது ஏனோ தெரியவில்லை. பாடப்பகுதிக்கு உண்டான மதிப்பெண் பெறுவதற்கு உண்டான குறளை மட்டுமே கற்பித்து, எந்த வினா வரும் அந்த வினாக்குரிய பதில் மட்டுமே கற்பித்து சென்று விடுகின்றார்களே தவிர, திருக்குறளில் இருக்கின்ற அறக்கருத்துக்களை நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரு அறப்பாதையில், ஒரு அறநெறி பாதையில் செல்வார்கள் என்பதை தமிழ் ஆசிரியர்கள் செய்வதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இது ஒரு சுமையாக, ஒரு துன்பமாக இருக்கின்றது. இந்த காமத்துப்பால் களவியலில் 4 அதிகாரங்களில் தகை அணங்கு உறுத்தல் என்ற அதிகாரத்தில் அழகை முன்வைக்கின்றார். அழகை முன்வைத்து அந்த 10 திருக்குறளிலும் எத்தகைய அழகு இருக்கின்றது என்பதை உணர்வு பூர்வமாக உள்ள உணர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்து அழகுபடுத்தியிருக்கின்றார். இந்த கண்டதும் காதல் என்பார்களே, அந்த கண்டதும் காதல் என்ற பதிவை திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த தகையணங்குரத்தலில் வருகின்ற தலைமக்கள் யாரென்று அறியாதவர்கள், எந்த நிலத்துக்கு உரியவர்கள் என்று புரியாதவர்கள், எந்த சாதி, எந்த மதம், எந்த மொழி என்பதை தெரியாதவர்கள் பார்க்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள், மனத்தை இழக்கின்றார்கள். அங்கே ஒருதலையாக ஒன்று இணைந்து தன்னுடைய காதல் பயத்தில் சிக்குண்டு போகின்றார்கள். ஆனால் இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதை அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த காதல் உணர்வு இருவருக்கும் தோன்றி, நோக்கி இறஞ்சினால் அகுதவள் யாப்பினுள் அற்றிய நீர். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்கால் தன்னோக்கி மெல்ல நகும். கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல என்ற நிலையில்தான் ஒருவர் பார்த்து தன்னுடைய மனத்தை இழந்து அவர்களுடைய அந்த உள்ள கவர்ச்சியினால் ஈடுபட்டு காதல் கொள்கின்றார்கள். இதனை வாய்ச்சொற்களால் சொல்லவில்லை, இதனை செயல்முறையால், கை செய்கையாலேயோ மற்ற செய்கையாலேயோ அவர்கள் சொல்லவில்லை. ஒரு மௌன மொழியாக, அதை கண்களின் மொழியாக அதை கொண்டு வந்து நிறுத்துகின்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் தாம் படித்த காதல் தலைமக்கள் எங்கே கலங்கப்பட்டு விடுவார்களோ என்று ஒரு கலக்கத்தோடு தான், மிகவும் விழிப்புணர்வோடு தான் இந்த 4 அதிகாரங்களை வைத்திருக்கின்றார். 4 அதிகாரங்களிலும் காதல் தலைமக்களை எங்கேயும் பேச விடவில்லை. அது மட்டும் அல்லாமல் நெருங்கவும் விடவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரமும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் செயலையும் செய்யவில்லை. அது மட்டும் அல்லாமல் மீண்டும் மீண்டும் பல நாட்கள் சந்திக்கின்ற வாய்ப்பையும் அவர் கொடுக்கவில்லை. கண்டதும் மண்ணோ ஒரு நாள் வருகின்றது. அதனால் அந்த தகைவணங்கு உறுத்தலில் அழகுக்கு முன்னுரிமை கொடுத்து, அந்த அழகினுடைய பண்பின் வழி 2 ஆணும் பெண்ணும் தலை சாய்ந்த நிலையில் மனத்தினுடைய உள்ள உணர்வுக்கு சாய்ந்த நிலையில் இடம் கொடுத்து காதல் கொள்ள வைக்கின்றார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட காதல் தலைமக்கள் அடுத்ததாக குறிப்பு, அறிவுறுத்தல் என்று வருகின்ற போது,
மேலும் அவர் படைக்கின்ற படைப்பு கண்களின் வழி நோக்கி, கண்களின் வழி பார்வையை பார்த்து, கண்களின் வழி காதல் குறிப்புகளை உணர்த்தி, கண்களின் வழி காதல் கொள்ளச் செய்திருக்கின்றார். அங்கே எந்த விதமான வாய் சொற்களுக்கும் எந்த விதமான செய்கைக்கும் திருவள்ளுவர் இடமே கொடுக்கவில்லை என்பதுதான் சிறப்புடையதாக அமைந்திருக்கின்றது. அந்த நோக்கினால் நோக்கி எதிர்நோக்குதல், பகை கணங்கு தானை கண்டனது உணைத்து, அந்த பார்வையின் வழியாக அந்த காதல் தலைமக்கள் காதல் கொள்கின்ற அமைவினை மிக மென்மையான முறையில், மிக மெல்லிய முறைமையில் பார்வையால் ஒன்றுபட செய்கின்றார். ஆக அழகுக்கு முன்வைத்த தலைவர் திருவள்ளுவர், அங்க உள்ள உணர்வுக்கு முன்வைத்த தலைவர் திருவள்ளுவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. உடல் உறுப்புகளை எண்ணி உடல் உணர்வுக்கு தூண்டும் வகையில் அவர் இடம் சாயவில்லை. உள்ள உணர்வுக்கு அவர்களுடைய அழகை பயன்படுத்தியிருக்கின்றார் திருவள்ளுவர். இரண்டாவதாக குறிப்பறிதலில் கண் பார்வைக்கு இடம் கொடுத்து, கண் அசைவுகளினாலும் கண் பார்வைகளினாலும் கண் செய்கையினாலும் குறிப்புகளை, தன்னுடைய மனத்தினுடைய சூழல்களை, தன்னுடைய மனத்தை இழந்ததை பரிமாற்றம் கொள்ளும் அளவிற்கு அமைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். அதன் பிறகு மூன்றாவதாக நாம் காணுகின்ற போது இன்றைய தலைமுறைக்கு நாணம் இருக்கிறது என்றால் அது முற்றிலும் இல்லை என்றுதான் கூறுகின்றேன். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலும் அத்தகைய இளைய தலைமுறை மக்கள் இருந்திருப்பார்கள். இந்த களவு காலத்து தலைமக்களுக்கு மூன்றாவதாக நாணத்தை முன்வைக்கின்றார். நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறுமகள். இது தலைமகன் கூற்றாக அமைகின்றது. ஏனால் பிறந்து போகவில்லை தலைமகனும் அறம் பிறந்து போகவில்லை. காமத்து பாலில் வருகின்ற போது, கலந்த கலவிலில் வருகின்ற போது, அந்த காதலில் வருகின்ற போது ஒருவர் அறம் சார்ந்த நிலையிலிருந்து பிறந்து போகாமல் தன்னுடைய பெற்றோர்களுடைய நலனுக்காகவும் பெற்றோர்களுக்கு பழிப்பு வராமலும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு மகனாக, நல்ல ஒரு தலைமக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஊர்கள் தம்மை தூற்றலுக்கும் போற்றுதலுக்கும் ஆளாகாமல் வாழ்த்துதலுக்கு உரியதாக அமைத்துக் கொள்கின்றார்கள். அந்த அமைவுக்கு நாணம் என்பது முன்னித்திருக்கின்றார் திருவள்ளுவர். இந்த நாணத்தில் இரண்டு வகை உண்டு. ஒன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரித்தான ஒரு நாணம். இது பொதுவான நாணம். இந்த பொதுவான நாணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த நாணம் இல்லை என்றால் அவன் பிணம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். இன்னொரு நாணம் என்பது பெண்களுக்கே உரித்தான நாணம். இந்த பெண்களுக்கே உரித்தான நாணம்தான் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து என்கின்றார் திருவள்ளுவர். இந்த நாணமுடைய பெண்ணே பெருமை உடைத்து என்கின்றார். பெண்களிலேயே மிக உயர்ந்த பெண்மணி யார் என்றால் நானுடைய பெண்கள் தான். நாணம் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ, எதற்கு நாண வேண்டுமோ அதற்கு நாணி தலை குனிகின்றாளோ அவள்தான் பெருமிதமுடையவள் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதை நாம் உணர்கின்றோம். அந்த அமைவில் காம கடுமுணல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை. நான் காதல் கொண்டேன். அந்த காதல் வழியாக, அந்த ஒரு நாள் காதல் வழியாக அவளுடைய நினைவாகவே எனக்கு இருக்கின்றது. அதனால் எனக்கு தூக்கம் என்பதே இல்லை. இந்த தூக்கம் வராத நிலையில் எங்களுடைய காதல் சந்திப்பு, நாங்கள் காதல் கொண்ட அந்த நாள், நாங்கள் காதல் கொண்ட அந்த இணைப்பு தூற்றுதலாக வரவில்லையே, யாரும் எங்களை கண்டு கொள்ளவில்லையே, யாரும் எங்களுடைய காதலை பற்றி முணுமுணுக்கவில்லையே. முணுமுணுத்திருந்தால் ஊரில் பரவி இருக்குமே, முணுமுணுத்திருந்தால் நம்முடைய ஊரில் பரவி அது நம்முடைய பெற்றோர்களுக்கும் தெரிந்திருக்குமே, பெற்றோர்கள் அறிந்திருந்தால் நம்முடைய காதலை அவர்கள் மனம் முடித்து வைத்திருப்பார்களே என்ற ஏக்கத்தோடு அவர்கள் உறக்கம் இல்லாமல் அங்கே நாணம் தடுப்பதை தலைமகன் கூறுகின்றான். அதைவிட தலைமகளுடைய கூற்றுப்பாறுகள் கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது என்கின்றார். தலைமகனை விட
காதல் கொண்டு மனம் முறிந்த நிலையில் தலைமகள் கூறுகின்ற கூற்று, ஐயோ, நம் தலைமகன், நாம் காதலித்த தலைமகன் அவனும் இன்னும் வரவில்லை, அவனை நாம் இன்னும் பார்க்கவும் முடியவில்லை, நம்முடைய செய்தி நம்முடைய சமுதாயத்திற்கும் தெரியவில்லை, ஊராருக்கும் தெரியவில்லை. அதே சமயத்தில் நம் பெற்றோர்களிடம் சொல்லலாம் என்றாலும் நம்முடைய நாணம் வந்து தடுக்கின்றதே என்று காமமும் நாணமும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து என்று 1163வது குரலிலே கற்றியல் என்ற பகுதியில் அமைத்திருக்கின்றார். இருந்தாலும் நாணம் என்று வருகின்ற போது அந்த நாணத்தை இங்கே நான் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். இன்னொரு குரலிலே காமம் விடும் ஒன்றோ நான் விடு நல் நெஞ்சே யானோ பெறேன் விரண்டு என்று நாணம் மிகுதியால் நாணத்துக்கு தலை சாய்ந்த தலைமகள் தன் காதல் கொண்டதை பெற்றோர்களிடம் கூறவில்லை, மற்றவர்களிடம் கூறவில்லை, ஓராருக்கும் கூறவில்லை, சமுதாயத்திற்கும் கூறவில்லை. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் காமத்துப்பாடியிலே திருவள்ளுவர் திருக்குறளை அந்த காமத்துப்பால் திருக்குறளை முழுமையாக படித்தால் எங்குமே தலைமக்களை தவிர வேறொருவருக்கு இடமே இல்லை. தோழி கூற்றோ, நண்பன் கூற்றோ, தோழன் கூற்றோ, பாங்கன் கூற்றோ அல்லது பெற்றோர்கள் கூற்றோ எங்குமே இடம்பெறவில்லை. தலைமக்களை மட்டும்தான் பேச வைக்கின்றார், தலைமக்களை மட்டும்தான் உணர செய்கின்றார், தலைமக்கள் மட்டுமே தனக்குத்தானே பேசி தீர்த்து கொள்கின்றார்களே தவிர மற்றவர்களுக்கு யாருக்குமே இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இடம் கொடுத்தால் நம்முடைய காதல் தலைமக்கள் பிறந்து போவார்கள், அறம் பிறந்து போவார்கள் என்று எண்ணி மிக விழிப்புடனே அந்த தலைமக்களை படைத்திருக்கின்றார். களவு காலத்தில் கண்ட அந்த காதல் உணர்வு மக்கள் யாரிடமும் கூறவில்லை, தன் தோழிடமும் கூறவில்லை, நண்பர்களிடத்திலும் கூறவில்லை, உற்றார் உறவினரிடத்திலும் கூறவில்லை, பெற்றோர்களிடத்திலும் கூறவில்லை. ஏனென்றால் அந்த காதல் கொண்ட அந்த தன்மையால் அவர்களிடத்தில் நாணம் வந்து தடுக்கின்றது. அந்த நாணத்திற்கு உட்பட்ட தலைமக்கள், காதல் தலைமக்கள் அங்கே எதனையும் சொல்லாத அளவிற்கு அவர்களை அழைத்து செல்கின்றது. ஆனால் அவர்கள் கண்டது ஒரு நாள் தான், அவர்கள் பார்த்தது ஒரு சில நிமிடங்கள் தான். அதனை மக்கள், மிகவும் சமுதாய மக்கள், ஊரார் மக்கள் அவர்களை கண்காணித்து விழிப்போடு இருப்பதை நாம் அறிய முடிகின்றது. திருக்குறளிலே வாழ்க்கை துணை நலம் என்ற குறளிலே சொல்வார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பெண்களை சிறையில் அடைத்து வைப்பதனால் பயன்பாடு இல்லை, பெண்களை வெளியே விட்டு அவர்களை செல்ல விடுங்கள், அவர்கள் விடுதலையாக செல்ல விடுங்கள், அவர்கள் செயலாற்றட்டும். ஆனால் சமுதாயமும் பெற்றோர்களும் அவர்கள் மீது விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கே, எப்படி எந்த நிலையில் எப்படி செய்கின்றார்கள் என்று விழிப்போடு நாம் இருத்தல் வேண்டும். அவர்களுடைய மனத்தில் உறுதிப்பாடு வருகின்ற அளவிற்கு, உரத்தின்மை வருகின்ற அளவிற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். அந்த நிலையில்தான் இங்கே திருவள்ளுவர் அறிவு உறுத்தல். ஒவ்வொரு தலைப்பை நீங்க பாருங்கன்னா அறிவு உறுத்தல். அலராக ஊரில் பரவுகின்றது, நீங்கள் கொண்ட காதல் அலராக பரவிவிட்டது. அந்த அலரை நினைத்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பண்படுங்கள், கலங்கப்பட்டு விடாதீர்கள், உங்களுடைய அறிவை துணை கொள்ளுங்கள். ஒரு இடத்திலே கூறுகிறார், தம் மக்கள் அறிவுடைமை, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேறு அல்ல. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற என்றாரே. அந்த அமைவில் அறிவு அறிந்த மக்களை நாம் உருவாக்கின்ற போது இங்கே தலைமக்கள் ஊரில் அலராக பரவிவிட்டது. அலராக பரவின பிறகு நம்முடைய தலைமகன் அதை அறிந்து ஆராய்ந்து பார்த்து அவனுடைய பெற்றோர்களிடம் கூறி நம்முடைய பெற்றோர்களிடம் சென்று வந்து மனம் முடிப்பான் என்ற ஆசையில் ஆட்படுகின்றார். இந்த களவு காலத்து தலைமக்கள் கலங்கப்பட்டு போனார்கள் என்றால் இங்கே அந்த அலருக்கு அச்சப்படுவார்கள், அந்த அலருக்கு பயந்து நடுங்குவார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் திருவள்ளுவர் படைத்த அந்த காதல் தலைமக்கள் அச்சப்படவில்லை, அந்த அலரை வரவேற்கின்றார்கள். அந்த அலரை பரவுவதை இனிமையாக கண்டு
மகிழ்கின்றார்கள். இந்த நிலையில்தான் உறாதோ ஊர் அறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்று அன்ன நீர்த்து கண்டதும் மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று ஊரவர் கொவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் அலர் நாண ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலனான நீத்தக்கடை. இந்த 4 குறட்கால்களை நாம் அறிகின்ற போது அலர் பாதுகாப்பாக தலைமக்களை உருவாக்கின்றது, அலர் பாதுகாப்புக்காக அறிவை பயன்படுத்தி செல்கின்றது, அந்த அலர் தாய் பெற்றோர்களுக்கு அறிய செய்து மனமுடிக்க ஒரு துணையாக நிற்கின்றது. அந்த அலர் பரவுவதால் நீ அஞ்ச வேண்டாம், நீ கவலை கொள்ள வேண்டாம், அலர் பரவிவிட்டது, நான் உங்களை இணைத்துக் கொள்ள வருவேன் என்று கூறுகின்றார் திருவள்ளுவர். இத்தகைய நிகழ்வுகளை, இத்தகைய காட்சிகளை நம் இளைய தலைமுறைக்கு கொண்டு சென்றால், நம்முடைய இளைய தலைமுறைக்கு அதனை மெல்ல மெல்ல எப்படி புகட்ட வேண்டுமோ அந்த அளவில் புகட்டினால் அவர்கள் புரிந்து கொண்டு மனம் பண்படுவார்கள். அழகை காண வேண்டும், அந்த அழகை மன உணர்வால், மனத்தினுடைய உள்ள உணர்வால் கண்டு மகிழ வேண்டும். காதல் வசப்பட வேண்டும், காதல் புரிய வேண்டும். அந்த காதல் கண்களின் வழி இசைவினை தெரிவிக்க வேண்டும். அந்த கண்களின் வழி இசைவினை தெரிவித்த அந்த காதல் தலைமக்கள் எதன் வழி செல்ல வேண்டும் என்றால், குறிப்பு நாணுடைமை, நாணம் உடைய தலைமக்களாக இருக்க வேண்டும். நாணம் ஒன்று இருந்தால் அவர்கள் ஒன்றோடு ஒன்று சேர மாட்டார்கள், ஒன்றோடு ஒன்று உட்கார மாட்டார்கள், ஒருவரோடு ஒருவர் உரைசி கொள்ள மாட்டார்கள், ஒருவரோடு ஒருவர் நீண்ட நேரம் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அது எல்லாம் எது தடுக்கும் என்றால் நாணம் தடுக்கும் என்ற செய்தியை திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த 3 நிலைகளை கடந்து செல்கின்ற போது, சந்தித்த அந்த ஒரு நாள் அழகாக மாறுகின்ற போது, மிக தூய்மையான மணமக்களாக பெற்றோர்கள் உருவாக்கம் செய்து அவர்களை மனமுடைத்து வைப்பார்கள் என்ற ஒரு அழகான செய்தியை மிக நுணுக்கமான அமைவில், மிக அரிய ஒரு நிலையில், ஒரு புதிய காதல் பாதையை, ஒரு புதிய காதல் தீர்வை இளைய தலைமுறைக்கு புகட்டி இருக்கின்றார் திருவள்ளுவர். இதனை அறியாத நம் திருக்குறள் சான்றோர் பெருமக்கள், நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் காமத்துப்பாலை முற்றிலும் புறக்கணித்து விட்டு, ஐயோ நம் காமத்துப்பாலை எடுத்தால் நம்மை ஏளனம் செய்வார்கள், நம்மளை எள்ளி நகைப்பார்கள் என்று எண்ணி பேசுவதற்கு கூட கூச்சப்பட்டு கொண்டு அந்த தலைப்பை விடுத்து நான் வேறொரு பக்கம் புறக்கணித்து செல்கின்றார்கள். ஆனால் துணிந்து காமத்துப்பாலை கையில் எடுத்து காமத்துப்பாலை இளைய தலைமுறைகளுக்கு நாம் பாடமாக வகுத்து தொகுத்து நெறிப்படுத்தி கொடுத்தால் மிக மென்மையான இளம் தலைமுறையை நாம் உருவாக்க முடியும். இந்த பாலியல் பிறழ்வுகள் இல்லாமல், பாலியல் வன்கொடுமைகள் இல்லாமல் மிக அமைதியான முறைமையில் காதல் தலைமக்களை கொண்டு செல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய இந்த உரையை செவிசாய்த்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, மேலும் மேலும் இந்த காமத்துப்பால் கலவியல் பாடத்தை, இந்த 4 அதிகாரத்தை நீண்ட நேரம் பேச வாய்ப்பு இருக்கின்றது, நீண்ட நேரம் சொல்வதற்கு இடம் இருக்கின்றது. இளைய தலைமுறையை மிக மென்மையாக அழைத்துச் செல்ல பல நிகழ்வுகளை இனம் காட்டி நாம் புரியுதலுக்கு உட்படுத்தி ஆற்றுப்படுத்த இதில் இடம் உண்டு. கலங்கப்படாத ஒரு தலைமக்களை, கலங்கப்படாத இளைய தலைமுறையை இந்த கலவியல், இந்த 4 அதிகாரிகளிலிருந்து நாம் அழைத்து செல்லலாம். இதனை அறிந்து மேலும் நம்முடைய பேராசிரியர்கள், நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள், நல்லுள்ளம் படைத்த சான்றோர் பெருமக்கள் காமத்துப்பாலை நன்கறிந்து வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் காமத்துப்பாலின் தூய்மையினை, திருவள்ளுவருடைய புனிதமான அந்த தூய கருத்துக்களை பரப்பிதம் செய்தால் வன்கொடுமைகள் நீங்கி அமைதியான மென்மையான பாதையில் இளைய தலைமுறைகளை நாம் அழைத்து செல்லலாம் என்று கூறி, வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்களுக்கும் செவிசாய்த்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.